வணக்கம். இலுப்பை மரம். இலுப்பை மரத்தின் மருத்துவ குணங்கள், ஆன்மீக தகவல்களை பற்றி தெரிந்து கொள்வோம். மருத்துவ குணங்கள் கொண்ட ஏராளமான தாவர இனங்கள் இந்தியாவில் உள்ளன. அதில் ஒன்றுதான் இலுப்பை மரம். இலுப்பையின் அனைத்து பாகங்களுமே மருந்தாக பயன்படுகிறது. பசுமையான மரமான இலுப்பை வனங்களிலும் சமவெளி பகுதிகளில் வளரக்கூடியது. இலுப்பை பூக்கள் மற்றும் பழங்கள் மிகவும் பலனுள்ளவை. இனிப்பு சுவை கொண்ட இலுப்பை இயற்கையான இனிப்பாக பயன்படுத்தப்படுகிறது. ஆலையில்லா ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரை என்ற பழமொழி இலுப்பையின் அவசியத்தை உணர்த்துகிறது. நன்கு விளைந்த இலுப்பை மரத்திலிருந்து ஆண்டு ஒன்றுக்கு 200 கிலோ முதல் 300 கிலோ வரை இலுப்பை பூவை எடுக்கலாம். இந்தியா முழுவதும் பரவலாக காணப்படும் இலுப்பை மரத்திலிருந்து கிடைக்கும் அனைத்து பொருட்களிலும், குறிப்பாக இலுப்பை பழத்தில் புரதம், இரும்பு, கொழுப்பு, பாஸ்பரஸ், கால்சியம் மற்றும் கார்போஹைட்ரேட் உள்ளிட்ட பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் ஏராளமாக உள்ளன. இலுப்பை மரம் மேக கூட்டங்களை தருவித்து மழையை வரவழைக்கும் குணம் கொண்டது. இலுப்பையின் தாயகம் தமிழகம். இது சப்போட்டா மரத்தின் வகையை சேர்ந்தது. தமிழகத்தில் 1950ஆம் ஆண்டு வாக்கில் 30,000 மரங்களுக்கும் அதிகமாக இருந்தது. ஆனால் 2015ஆம் ஆண்டு கணக்கின்படி 10,000 மரங்களுக்கும் குறைவாக உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இலுப்பை ஒரு வெப்ப மண்டல தாவரம். வறண்ட நிலங்களிலும் எளிதாக வளரக்கூடியது. இலுப்பையின் ஆயுட்காலம் 400 ஆண்டுகளுக்கு மேல் சுமார் 60 அடிக்கும் மேல் வளரக்கூடியது. இலுப்பை மரம் அதிகமான மருத்துவ குணமுடைய தாவரம். இதன் இலை, பூ, விதை, பட்டை, எண்ணெய், புண்ணாக்கு ஆகிய அனைத்துமே சங்க காலம் தொட்டு இன்று வரையிலும் மருத்துவத்திற்கான பயன்பாட்டில் உள்ளது. இதன் பருவகாலம் ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை. முளைத்த நாளிலிருந்து 10 வருடங்களுக்கு பின்னர் தான் பலன் தரும். ஆலையில்லா ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரை என்பது பழமொழி. ஒரு வருடத்திற்கு 200 கிலோவிலிருந்து 300 கிலோ பூவும் 20 முதல் 200 கிலோ வரை இலுப்பை விதையும் கிடைக்கும். 1 கிலோ விதையிலிருந்து 300 மில்லி லிட்டர் எண்ணெய் எடுக்கலாம். 1 டன் பூவிலிருந்து 700 கிலோ சர்க்கரையும் 400 கிலோ ஆல்கஹாலும் தயாரிக்கலாம். இலுப்பை ஆல்கஹால் ஒரு மாற்று எரிபொருளாக பயன்படக்கூடியது. இலுப்பை எண்ணெய் ஒரு வலி நிவாரணி. சமையலுக்கும் இது பயன்படுகிறது. இது தவிர பாம்பு விஷம், வாத நோய், சர்க்கரை வியாதி, சளி, இருமல், மூலநோய், வயிற்றுப்புண், சுவாச கோளாறு, காயம் ஆகியவற்றுக்கு மருந்தாக பயன்படுகிறது. இலுப்பை ஊறுகாய் காச நோய்க்கு அருமருந்தாகும். விறகாக மட்டுமின்றி அரைக்கலன்கள், மரச்சாமான்கள், சமையல் பாத்திரங்கள், வண்டி சக்கரங்கள், மரப்பெட்டிகள் போன்றவற்றின் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. உப்பு நீரை தாங்குவதால் இம்மரம் படகுகள் செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. வணிக ரீதியாக ஒரு ஏக்கருக்கு சுமார் 200 இலுப்பை மரங்கள் வரை நட்டு ஆண்டொன்றுக்கு 1500 லிட்டர் எண்ணெய் எடுத்தால் அதன் மூலமாக 3 லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கலாம். இது தவிர பூ, பட்டை, சர்க்கரை, புண்ணாக்கு, சாராயம், சிகைக்காய் ஆகிய அனைத்துமே பணம்தான். ஒரு கன அடி மரம் 1000 ரூபாய் வரை விலை கொண்டது. 60 ஆண்டுகள் கழித்து ஒரு மரம் சுமார் 5 லட்சத்திற்கு மேல் மதிப்புடையதாகிறது. இதை ஒரு பணம் காய்க்கும் மரம் என்று கூறினால் அது மிகையாகாது. வௌவாலுக்கு மிகவும் பிடித்தமான உணவு இலுப்பை பழங்கள் தான். இலுப்பையின் அழிவு வௌவாலின் அழிவு. வௌவாலின் அழிவு கொசுக்களின் வளர்ச்சி. கொசுக்களின் வளர்ச்சி வியாதிகளின் வளர்ச்சி. ஆகையால் இலுப்பையை அழிவிலிருந்து காப்போம். சுற்றுச்சூழல் மற்றும் ஆரோக்கியத்தை மீட்போம். சன் தாமரை செய்திகளுக்காக இந்த தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்பவர் வெங்கடராவ். குரல் ஹேமா விஜயகுமார். நன்றி, வணக்கம்.